உன் கேஎம்சிஹெச் வந்து அலகாபாத்ல அகமதாபாத்ல விட்டுருவானா அவனுக்கு? எங்க ஊர்ல இருந்து உட்காந்துட்டு ஏதோ குஜராத்காரனுக்கு வந்து நீ வந்து கால் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்னா அசிங்கமா இல்ல? ஏன்னா பெருசா வந்து இந்துத்துவ பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு போய் நிக்கிறீங்களே, உங்க இண்டஸ்ட்ரி போச்சு, உங்க தொழில் போகுது. என்ன உங்களெல்லாம் வந்து இவன் காப்பாத்தலாம் மாட்டான். நீங்க சிவகாசி என்னாச்சு? சக்தி மசாலாக்கு புரியுதான்னு தெரியல. நான் ஆச்சி மசாலா இருக்கிற வரைக்கும் தான் சக்தி மசாலாக்கு ஆச்சி மசாலா இல்லைன்னா உங்க ரெண்டு பத்தி சாப்பிட்டு எவரெஸ்ட் மசாலா வந்து உட்காந்துருவான். சரவணா ஸ்டோர்ஸ்ல, போத்தீஸ்ல, சென்னை சில்க்ஸ் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் ரெய்டு நடக்குது இல்ல, மின்ட் ஸ்ட்ரீட்ல பண்ண சொல்லுங்களேன் பாப்போம். இது நம்ம ஊர் பாண்டி பஜார் பிசினஸ் மேனுக்கு புரியும் நினைக்கிறீங்க? நம்ம ஆளுங்களுக்கு இத்தனையும் நடந்ததுக்கு அப்புறம் என்ன கேட்டீங்கன்னா நாங்க இல்ல நாங்கெல்லாம் இந்து பிஜேபி வந்து ஜெயிக்கும் அப்படின்னு. கோயம்புத்தூர் மாடல் தமிழ்நாட்டினுடைய மாடலாக மாறுறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுடைய பிசினஸ் மேன் திருந்தணும். எந்த மார்வாடி பனியா குடும்பத்தை சேர்ந்தவோ இந்த கடையில பொருள் வாங்கி நீங்க பாத்திருக்கீங்களா? யாரும் வாங்க மாட்டாங்க. ஆனா இதே பிசினஸ் மேன இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசிய இயக்கங்களையோ பெரியார் இயக்கங்களையோ அம்பேத்கர் இயக்கங்களை ஆதரிக்க சொல்லுங்க பாப்போம். கண்டிப்பா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, உள்ளே விட மாட்டாங்க. இப்படிதான் அழிவாங்க. கேஎம்சிஹெச் சொல்லக்கூடிய கோவை மெடிக்கல் சென்டர் கோயம்புத்தூருடைய முக்கியமான ஒரு மருத்துவ நிறுவனம். அது வந்து ஒரு அறிவியல் பூர்வமா நிறைய டெக்னாலஜிஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அங்க ஆர்எஸ்எஸ் பயிற்சி நடக்குது அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, நீ இனிமேல் கேஎம்சிஹெச் காரங்க நீங்க குஜராத்ல இருக்கவனுக்கு வந்து ட்ரீட் பண்ணு. உன் கேஎம்சிஹெச் வந்து அலகாபாத்ல அகமதாபாத்ல விட்டுருவானா அவனுக்கு? எங்க ஊர்ல இருந்து உட்காந்துட்டு ஏதோ குஜராத்காரனுக்கு வந்து நீ வந்து கால் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்னா அசிங்கமா இல்ல? கோயம்புத்தூர் நாசம் பண்ணிருக்காங்கல்ல. கோயம்புத்தூர் பொருளாதாரம் யார் கையில் போச்சு? கோயம்புத்தூர் பொருளாதாரம் போனதுக்கு பின்னாடி திருப்பூர் போச்சு, ஈரோடு போச்சு. சரிங்களா? இதெல்லாம் பார்த்ததுக்கு பின்னாடி கரூர்ல இருக்கிறவங்க முழிச்சுக்கிட்டாங்க. அங்க வந்து இவர்களுக்கு வந்தா நம்ம வந்து ஹோட்டல்ல லாட்ஜில் வந்து 2 நாளைக்கு மேலே தங்குறதுக்கு தரக்கூடாதுன்னு அவங்க முடிவு தீர்மானம் போட்டாங்க. சரிங்களா? அப்ப இது எல்லாம் நீங்க வந்து என்ன கேட்கறேன்னா, நாமக்கல்லினுடைய லாஜிஸ்டிக்ஸ் பிசினஸ், கரூரினுடைய பஸ் பாடி பில்டிங் பிசினஸ், உங்களுக்கு ஈரோடுடைய டெக்ஸ்டைல் பிசினஸ், ஹொசேரி பிசினஸ், உங்களுக்கு திருப்பூரினுடைய டிஷர்ட் பிசினஸ், பனியன் பிசினஸ். சரிங்களா? கோயம்புத்தூருடைய இண்டஸ்ட்ரி பிசினஸ், இதெல்லாம் இன்னைக்கு யார் கையில் இருக்கு? ஏன்னா பெருசா வந்து இந்துத்துவ பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு போய் நிக்கிறீங்களே, உங்க இண்டஸ்ட்ரி போச்சு, உங்க தொழில் போகுது, உங்க தொழில் போகுது. என்ன உங்களெல்லாம் வந்து இவன் காப்பாத்தலாம் மாட்டான். நீங்க சிவகாசி என்னாச்சு? சிவகாசி என்னாச்சு? ஏன் சிவகாசியில இருக்கக்கூடிய பட்டாசு இந்தியாவில் விற்க கூடாதுன்னு நீ சுப்ரீம் கோர்ட்ல போட்டு நான் ஆர்டர் எடுத்து தர, சரியா? சரிப்பா, இங்க வந்து அதிகமான பொல்யூஷன் இருக்கு, ஏற்றுமதி பண்ணலாம்ல. சிவகாசி பட்டாசு சரிங்களா ஏற்றுமதி பண்ணுவதற்குரிய இந்த எக்ஸ்ப்ளோசிவ் பர்மிட் இருக்கக்கூடிய கப்பல் மும்பை ஹார்பருக்கு மட்டும் தான் வரும். அந்த ஹார்பர்ல இருந்து 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தள்ளி தான் நிக்கும். அது அந்த கப்பல் தூத்துக்குடிக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சிவகாசியிலிருந்து 100 கிலோமீட்டருக்குள்ளார அந்த பட்டாசுகளை ஏற்றுமதி பண்ண முடிஞ்சுன்னா அடுத்து 5000 கோடி ரூபாய் அந்த நகரத்துக்கு வர முடியும். சரிங்களா? இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பின்னாடியும் இந்து முன்னணிக்கு பின்னாடியும் பிஜேபி நிற்கக்கூடிய இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள்லாம் கேட்கிறேன். சரி, இதை கேள்வி கேட்பீங்களா? யார் கேட்கறது? இன்னைக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய நம்ம ஊர் மசாலா கம்பெனியில வந்து இந்துக்காரருடைய மசாலா மட்டும் பொருளை வாங்கு, இந்துக்களுடைய இந்த பொருளை வாங்க, கிறிஸ்டியனா இருக்கிறவன வாங்காத, முஸ்லீமா இருக்கிறவங்க, இதெல்லாம் தமிழன். ஆனா இதெல்லாம் இவனெல்லாம் வாங்காதன்னு சொல்லிட்டு கடைசி யாரோட வாங்குன்னு சொல்றாங்க? நீங்க அதானி வில்மரோடது ஃபார்ச்சூன் ஆயில் வாங்கு, கோல்டு வினர் வாங்காத. பேரை சொல்ல வேண்டியிருக்குங்க. சரிங்களா? நீ வந்து ஆச்சி மசாலா வாங்காத, எவரெஸ்ட் மசாலா வாங்கு, லாலா மசாலா வாங்கு, இல்லைன்னா இப்போது சக்தி மசாலா வாங்கிக்கோ. சக்தி மசாலாக்கு புரியுதான்னு தெரியல. நான் ஆச்சி மசாலா இருக்கிற வரைக்கும் தான் சக்தி மசாலாக்கு தான் ஆச்சி மசாலா இல்லைன்னா உங்க ரெண்டு பத்தி சாப்பிட்டு எவரெஸ்ட் மசாலா வந்து உட்காந்துருவான். சரிங்களா? இங்க இருக்கக்கூடிய என்னது மிஸ்டர் கோல்டு எண்ணெயா அல்லது ஸ்ரீ கோல்டு வினர் எண்ணெயா இப்படின்னு இவங்களுக்குள்ள விவிடி கோல்டு எண்ணெயாங்கிறதுக்குள்ள இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய போட்டினா அது வேற. அவன் என்ன அதானி வில்மருடைய ஃபார்ச்சூன், அதானி வில்மருங்கிறது பெரிய ஆயில் குக்கிங் ஆயில் ப்ரொடக்ஷன் கம்பெனி, ருச்சிங்கிறது பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி. அவருடைய இதை கொண்டாந்து விற்கிறதுக்கு பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணியும் வேலை பார்த்துட்டு இருக்கிறான். இவங்க என்னடா ஆனா இங்க இருக்கக்கூடிய முதலாளிகள் இருக்காங்களா, நம்ம ஊர் முதலாளி இருக்காங்கல்ல, சரிங்களா? இந்த முதலாளிகள் என்ன பண்ணுவாங்க? நேரா பிஜேபிக்கு நாங்கெல்லாம் இந்து, சரிங்களா, நாங்கெல்லாம் வந்து இந்து பாரம்பரியத்துல நான் வந்து என்னது, நான் ஒரு பனியா, நான் ஒரு சத்திரியன், நான் ஒரு இவருன்னு சொல்லி ஒரு பெருமையில சுத்தி பிசினஸ் முழுக்க காலியா போகுது. இதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க இருக்கக்கூடிய சவுகார்பேட்டை இருக்கு இல்லைங்களாங்க, அதுவே பெரிய ஒரு இதுவா தானே இருக்கு. எதுங்க சவுகார்பேட்டை? நான் கேட்கிறேன், இங்க சரவணா ஸ்டோர்ஸ்ல, போத்தீஸ்ல, சென்னை சில்க்ஸ் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் ரெய்டு நடக்குது இல்ல, மின்ட் ஸ்ட்ரீட்ல பண்ண சொல்லுங்களேன் பாப்போம். நான் கேட்கிறேன்,
என்ன சொல்ற ஒரு உண்மை தெரியும். நீங்க இங்க என்எஸ்சி போஸ் ரோடு, இந்த மெயின் ஸ்ட்ரீட்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருந்து தான் ஹோல்சேல் கொண்டு வந்து விற்கிறாங்க இங்க. சரிங்களா, ஒரு சட்டை 100 ரூபாய்க்கு அப்படின்னு இவங்க கொண்டாந்து விற்று இவங்க 120 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இங்க துணிக்கடை, பெரிய துணிக்கடையோட ப்ராஃபிட் மார்ஜின் அதிகபட்சம் எவ்வளவு தெரியுங்களா? 10 to 12%. நீங்க போத்தீஸ்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கோங்களேன். அவங்க ஒரு பில்டிங் கட்டி ஏசியை போட்டு விளம்பரத்தை பண்ணி, விளம்பரத்தில் அவரே கூட நடிச்சு சரிங்களா, அதுக்கு மேக்கப் போட்டு இத்தனை செலவு பண்ணி ஒரு 10 to 12%. ஆனா அங்கிருந்து ஒரு பனியா வந்து என்ன பண்ணுவாப்புனா, அங்க நேரா போய் சபர்பன் ட்ரெயின் ஏறுவாப்புல, 3 ரூபா 5 ரூபா டிக்கெட் கொடுத்து நேரா டி நகர்ல இறங்கி ரங்கநாத் ஸ்ட்ரீட்டுக்குள்ள வந்து பிசினஸ் டீல் முடிச்சுட்டு போவார். 30-40 கோடி ரூபா பிசினஸ் பண்ணுவார். 100 ரூபா சட்டையை கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். இவர் அண்ணன் நம்ம ஊர் ஆளுங்க 120 ரூபாய்க்கு விற்பாங்க. அவர் 60 ரூபா சட்டையை வந்து 100 ரூபாய்க்கு வித்துட்டு போவார். 40 ரூபாய் ப்ராஃபிட் இருக்கும். அதுக்கு டாக்ஸ் இருக்குதா இல்லையான்னு அவனுக்கும் தெரியாது. பில்லு கிடையவே கிடையாது. சரிங்களா, நேரா வேர் ஹவுஸ் போவோம் அல்லது வேற எங்கேயாவது போவோம், நேரா கவுண்டருக்கு வரும், சேல்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். சரிங்களா, இந்த சவுகார்பேட்டைக்குள்ளார நீங்க ரைடு விடுவீங்களா? பெரிய மேட்ல விடுவீங்களா? அது நடக்காது. இது நம்ம ஊர் பாண்டி பஜார் பிசினஸ் புரியும் நினைக்கிறீங்க? நம்ம ஆளுங்களுக்கு புரியவே புரியாது. நீங்க வந்து இப்பவும் கூட்டு பாருங்க, ஆர்எஸ்எஸ்க்கு பணத்தை தருவாங்க. சரிங்களா, இந்து முன்னணிக்கு வந்து விநாயகர் சதுர்த்திக்கு பெருசா பணத்தை தருவாங்க. நீ பெரிய பெரிய பிள்ளையார் சிலை, பெரிய பிள்ளையார் சிலை எதுக்கியா? உன் வீட்டுல செலவு வச்சிருக்கல, என்ன ரோட்ல எதுக்கு செலவு வைக்கிறேன்? நீ அவன் வந்து கலவரம் பண்றதுக்கு, ரவுடிகளை கூட்டுறதுக்கு ஒரு விழா வச்சு நடத்தி ஆளை கூட்டுறான். நாளைக்கு அதே ஆள் தான் உன் கடைக்குள்ளார கோயம்புத்தூர்ல சோபா டெக்ஸ்டைல்ஸ்குள்ளாரையோ மற்ற இடத்துக்குள்ள பூந்து என்னத்தை பண்ணானோ அதான் உன் கடைக்குள்ள பூந்து பண்ண போறான். இதைத்தான் வந்து கோயம்புத்தூர்ல சசிகுமார் கொலையின் போல என்ன நடந்துச்சு? இந்துக்களுடைய கடையும் சேர்ந்து கொள்ளடிக்கப்பட்டுச்சு. அது ரவுடி கூட்டம். கோயம்புத்தூர் மாடல் தாங்க தமிழர்கள் கத்துக்க வேண்டிய மாடல். அது நான் கோயம்புத்தூர்காரன், நேரடியாக நின்று பார்த்து அந்த அழிவெல்லாம் பார்த்துருக்கேன், அந்த துயர கதையை கேட்டிருக்கேன். பாதிக்கப்பட்டவங்களா இந்துக்கள், முஸ்லீம்கள் எல்லாருமே, தமிழர்கள் அவங்களோடலாம் கேட்டிருக்கேன் நான். என்னுடைய கூட படிச்சவங்க அங்கே ஹோல்சேல் கிராசரி மார்க்கெட்டில் இருந்தவங்க, அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதாச்சு. அவங்க எத்தனை வருஷமா இருந்தாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அது வந்து அந்த வீடு வந்து கூட்டு குடும்பமாகவே, நீங்கள் வீட்டுக்குள்ள போனால் 40-50 பேர் இருக்கிற மாதிரியான ஒரு பெரிய கூட்டு குடும்பம். என்னடானா அவங்க காலங்காலமாக பரம்பரையாக இந்த ஹோல்சேல் பிஸ்னஸில் இந்த மளிகை ஜாமான்கள் விற்கக்கூடியது இருக்காரு. இன்னைக்கு அவங்க கிடையாதுங்க. யாரானா ஏதோ சேட்டு வந்து வித்துட்டு இருக்கிறாரு. சரிங்களா, இப்படிதான் எல்லாத்தோட பிசினஸ் அங்கே போயிருச்சு. ஆனால் என்னடானா இத்தனையும் இழந்ததுக்கு அப்புறம் என்ன கேட்டீங்கன்னா, நாங்கெல்லாம் இந்து, பிஜேபி வந்து ஜெயிக்கும் அப்படின்னு. சரிங்களா, யூ கான்ட் சேவ் த ஃபூல்ஸ், ரைட்? அப்ப இப்படியான கோயம்புத்தூர் மாடல் தமிழ்நாட்டினுடைய மாடலாக மாறுறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுடைய பிசினஸ் மேன் திருந்தணும். உனக்கு சாமி பக்தியை மட்டும் வச்சுட்டு உன் பிசினஸை காப்பாற்றலாம். ஆனா சாமி பக்தியை கொண்டாந்து அரசியலில் வச்சு அரசியல் கட்சியை காப்பாற்றினீங்கன்னா உங்களை எவனும் காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு ஒன்று சொல்றேங்க, ஒரு உண்மையை சொல்றேன். நான் இங்க இருக்க போத்தீஸ்ல இருந்து, சரவணா ஸ்டோர்ஸ்ல இருந்து, சரவணா செல்வரத்னம், ஜெயச்சந்திரன், இத்தனை கடை இருக்குல்ல, இதெல்லாம் ஹோல்சேலில் கொண்டாந்து விற்கிறது சேட்டு மார்வாடி பனியாக்கள் தானே. ஆனா எந்த மார்வாடி பனியா குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த கடையில பொருள் வாங்கி நீங்க பாத்திருக்கீங்களா? யாராவது வாங்கி பாத்திருக்கீங்களா? வாங்க மாட்டாங்க, யாரும் வாங்க மாட்டாங்க. ஆனா இதே பிசினஸ் மேன இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசிய இயக்கங்களையோ, பெரியார் இயக்கங்களையோ, அம்பேத்கர் இயக்கங்களையோ ஆதரிக்க சொல்லுங்க பாப்போம். கண்டிப்பா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, உள்ளே விட மாட்டாங்க, உள்ளே விட மாட்டாங்க. இப்படிதாங்க இவங்க அழிவாங்க, இப்படிதான் அழிவாங்க. ஏன்னா அங்க பனியா பிசினஸ் பாதுகாக்கிறதுக்கு ஒரு அதிகாரம்ங்கிறது மேல இருக்கிறது மட்டும் இல்ல, ஆர்எஸ்எஸ் இருக்குது. அது வந்து பாதுகாக்குது அவங்கள. உங்களை பாதுகாக்கிறது யார் இருக்கா? இங்க இருக்கக்கூடிய இந்த அமைப்புகள் தான் குறைஞ்ச உங்களுக்கு குரல் கொடுக்குறாங்க. நீ பெரியார் என்ன பண்ணார்? வடவர் நாட்டு வணிகத்தை எதிர்ப்போன்னு பேசி போராட்டம் நடத்தினார். எப்ப? நான் 50களில் நடத்தினார். வடவர் எதிர்ப்பு போராட்டம் நடத்தினார் இல்லையா? அண்ணாவுடைய பணத்தோட்டத்தில் எழுதினது என்னது? இதே பனியாக்களினுடைய பொருளாதார ஆதிக்கத்தை பற்றி அண்ணா எழுதியிருக்கிறார். அறிஞர் அண்ணாவுடைய எழுத்துக்கள் அதில் தானே வந்திருக்குதுல்ல. அப்போ ஒரு இவ்வளோ பாரம்பரியம் இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தை பற்றி பேசுனீங்களா, பெரியாரை பற்றி பேசுனீங்களா, நீங்க தான் சாமி போட மாட்டீங்களே, நீங்கள் இந்துக்களுக்கு விரோதியான்னு சொல்லுவாங்க. நீ அழிஞ்சு போறதுக்கு நின்று பேசணும், என்னத்தை தான் பேச முடியும்? ஆனா இத்தனைக்கு வந்து ஜெயின்ஸ் வந்து இந்துஸ் கிடையாதானே? மார்வாடிஸ் இருக்கக்கூடிய ஜெயின்ஸ் வந்து இந்துஸ் கிடையாது. இந்து மத தர்ம கோட்பாட்டுக்கு நேர் எதிரானதான் ஜெயின் கோட்பாடு. ஆனா அவன் என்ன பண்றான்? அவன் வந்து வளர்த்து விடுறாங்கல்ல. அப்ப இதெல்லாம் பேசணும்னா சரிங்களா, நாளைக்கு வந்து கடுமையான எதிர்ப்பை வந்து நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். ஆனாலும் உண்மையை பேசித்தான் ஆகணும்.